2 வாரமா லண்டன்ல ஸ்டாலின் அவரு என்னதான் செய்யறாரு, யாரையெல்லாம் அவரு சந்திக்கிறாரு, யாரெல்லாம் அவரை சந்திக்கிறாங்க, இப்படி பல விஷயங்கள் வெளியாகிருக்காம். முதலமைச்சரோட உத்தரவின் பெயரில் ஸ்டாலின் அவரை பத்திய உளவுத்துறை நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்களாம். இதுல உளவுத்துறை பெரிய பின்னடைவு ஏற்பட்டு இருக்கிறதா அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவரும் அவரோட பேரனும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவரும் லண்டன்ல மான்செஸ்டர் நகர்ல இருக்க பல்கலைக்கழக விளையாட்டு மேம்பாட்டு தொடர்பான பட்டப்படிப்பு அவர் முடிச்சிருக்கிறதுனால இவங்க அங்க போயிருக்காங்களாம். பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் இன்பநிதி அவரு பட்டம் பெறாராம். அந்த நிகழ்ச்சியில பங்கேற்று பட்டம் வாங்குற இன்பநிதி அவரை வாத்துவதற்கும் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறதுக்காக தான் அவரு லண்டன் போயிருக்காராம். அதாவது 4ஆம் தேதியே குடும்பத்தினரோட லண்டனுக்கு போயிருக்காரு. 18ஆம் தேதி தான் சென்னை திரும்பி வரார். 2 வாரமா லண்டன்ல அவர் என்ன செய்யறாரு, யாரெல்லாம் சந்திக்கிறாரு, எல்லாம் சந்திக்கிறாங்க, இப்படி பல தகவல்களை அறிஞ்சுக்க மாநில உளவுத்துறை மெனக்கெட்டுட்டு வராங்களாம். லண்டன்ல அவங்களுக்கு சோர்ஸ் இல்ல அப்படிங்கறதுனால தகவல்களை சேகரிக்கிறதுல கொஞ்சம் இழுபறி ஏற்பட்டிருக்காம். மத்திய உளவுத்துறையோட உதவியை நாடி இருக்காங்கன்னு கூட சொல்றாங்க. ஏற்கனவே ஸ்டாலின் அவருடைய பயணத்தை ஃபாலோ பண்ற மத்திய உளவுத்துறையினர் தங்களுக்கு கிடைக்கிற தகவல்களை ஷேர் பண்ணி, இதனால லண்டன்ல ஸ்டாலின் அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல் மாநில உளவுத்துறைக்கு கிடைக்கிறதுல சிரமமும் ஏற்பட்டிருக்கான். இந்த நிலையில தமிழ்நாட்டுல என்ன நடக்குது அப்படிங்கறத தினமும் தெரிஞ்சுக்கிறாராம் ஸ்டாலின் அவரும். கரூருக்கு முதல்வர் விஜய் அவர் செல்வது குறித்து உறுதி செய்யப்பட்டதுமே கரூர்ல அந்த தம்பி திமுகவை அட்டாக் பண்ணி தான் பேசுவார் அப்படின்னு சொல்லியிருக்காராம். இப்படி பல விஷயங்கள் நடந்திருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. அதே போல திமுகவோட ஐடி விங்க்கும் இதே போல உத்தரவுகள் பறந்திருக்காம். அது அடிப்படையில விஜய் அவருடைய ஒவ்வொரு வரைக்கும் கவுண்டர் விமர்சனத்தை சமூக வலைதளங்கள்ல இப்ப ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்களாம். திமுக ஐடி விங் தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க.